Taste the Daily. அண்மைச் செய்தி. பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். இது பற்றிய விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் 15வது நாளாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே இன்று காலை, அதாவது பல்வேறு மாற்றுக் கட்சிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்துடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ், அதே போன்று இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் சேகர் தலைமையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மனதார வாழ்த்தி அவர் மக்களுடைய பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் தமிழகம் முழுவதும் இதுவரை 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் செல்லுகிற இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு, பெண்கள் திரண்டு, இளைஞர்கள் திரண்டு, இஸ்லாமிய பெருமக்கள் திரண்டு எழுச்சியான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இந்த எழுச்சியான வரவேற்புக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு விவசாயிகளை, நெசவாளர்களை, தொழிலாளர்களை, அதே போல தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களை, அது பல்வேறு பணியில் இருக்கக்கூடிய அரசு தொழில் சார்ந்தவர்கள் என எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள் என்பது குறித்து எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைந்த அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்தின் துண்டை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கழகத்தில் இணைந்து தங்களுடைய மக்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கழகத்தில் இணைந்த அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2.5 கோடி மக்களை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கமாக தமிழகத்தில் இருந்திருக்கிறது. தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர், புரட்சித் தலைவர் மற்றும் பேராவரணை 2 சட்டமன்ற தொகுதியிலும் இருந்து பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஏற்று கழகத்தில் இணைந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெயக்குமார், நீங்கள் தொடரலாம். கண்டிப்பாக செய்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்தில் 15வது நாளாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நாம் இருக்கின்றோம். தனியார் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஏராளமான இளைஞர்கள் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைந்த அனைவருக்கும் மக்கள் பணி ஆற்றிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மனதார வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர் சேகர், இந்த பகுதியுடைய கழக அமைப்பு செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய துறை சுந்தர் உள்ளிட்ட ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அந்த இணைப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். எழுச்சியோடு ஒவ்வொரு நாளும் 500க்கும் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், அதே போன்று பெண்கள், ஏராளமான மாற்றுக் கட்சியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற இடங்களில் எல்லாம் இன்றைக்கு 36 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள்.
தொடர்ந்து இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே தன்னுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கவிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இன்று மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுச்சியோடு இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது. அதே போல இதன் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த சங்கங்கள், அதே போன்று மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கவிருக்கிறார்கள். தொடர்ந்து செல்லுகிற இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுச்சியாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ஆளுகிற திமுக அரசின் மீது விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு பல்வேறு துயரங்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக அவர்கள் கோரிக்கை மூலமாக அறிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது சார். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.